முதல்ல ஒரு கேள்விக்கு சொல்லியிருந்தீங்க, அதாவது துர்மரணம் ஏற்படுற, அதாவது தற்கொலை பண்ணுறவங்களோ அவங்களோட ஆன்மா வந்து அந்த விதிக்கப்பட்ட வயது வரைக்கும் இங்கே இருக்கும். அப்போ பேய் என்றது இருக்கும். அதுதான் இதெல்லாம் இருக்கும். முனீஸ்வரன், காட்டேரி, பேய். இப்போ இந்த முனீஸ்வரன்றது என்னன்னா ஆம்பளை, அகால மரணம் அடைஞ்சு. காட்டேரின்றது என்னன்னா கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தை பிறக்க முடியாத இறந்து போகிறாங்கல்ல, அது காட்டேரி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அது கன்னிஸ்திரி. ஆணுமா? ஆணு கிடையாது, பெண்ணு. ஆண் முனீஸ்வரன் தான். இந்த முனீஸ்வரனில் பல விதம் இருக்குது. இப்போ ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணியிருப்பான், அவன் செத்து போயிருப்பான், அவனுக்கு பேர் தவமுனின்னு பேர். இன்னொருத்த இது மந்திரம் பண்ணிக்கின்னு இருப்பான், அவன் கொடூரமான முனின்னு பேர். இப்படி முனியில் பல விதமான முனிகள், பேயில் பல விதமான. இப்படி இந்த அகால மரணங்கள் அடையிறது மட்டும்தான். நான் சாதாரண மரணம் அடையிறது வந்து அந்த காரியம் வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருந்தோம்னா அந்த ரோட்டில் போனால் கூட அந்த வீடு ஞாபகம் வரும், அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டா கூட. அது மாதிரி அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த ஞாபகம் 14 நாள் வரைக்கும் இருக்கும். அந்த 16 நாளுக்கு மேலே அது வேறு உடல் எடுத்துக்கும். அப்போ அதுக்கு அந்த ஞாபகம் கிடையாது. ஆனால் இப்போ மனுஷன் அவசர காலத்தில் என்ன பண்ணுறான், நேற்று செத்து போட்டான்னா இன்னைக்கு காரியம் பண்ணிடுறான். ஏன்னா நான் வேலைக்கு போகணுங்க, நான் வெளியூருக்கு போகணுங்க, வெளிநாட்டுக்கு போகணுங்கன்ட்டு. அதனால் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. காரியம் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் இவனுடைய மனசுக்கு பண்ணுறது. ஆன்மாவுக்கு ஒரு பயணம் இல்லை. ஆன்மா வந்து நினைவோடு இருக்கும் அந்த 16 நாள். அந்த 16 நாள் முடிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுத்துக்கும். அப்போ இதுக்கு இவங்களுடைய தொடர்பு அதுக்கு போயிடும். இப்போ ஒரு பணம் செத்து போச்சு, அந்த பணத்து பக்கத்தில் ஆன்மா இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற மனுஷனுக்கு ஆன்மா தெரியாது. ஆனால் ஆன்மாவுக்கு எல்லோரும் தெரியும், அந்த நினைவு இருக்கிற வரைக்கும். அந்த நினைவு மாறினோடனே அது வேறு உடல் எடுத்துக்கும். உடல் எடுத்துக்கிச்சுன்னா அது ஞாபகமே போயிடும் அதுக்கு. அப்போ புது உடலினுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அது இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுவாமி, அதாவது இப்போ அகால மரணத்தால் இறக்கிறவங்களால நம்மளுக்கு பாதிப்பு வருவான். நமக்கு எந்த பாதிப்பும் வராது சார். நமக்கு வர பாதிப்பு நம்ம மன பயத்தால் வரும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஜிஹெச்சினுடைய கதை இல்லையா, எப்படி செத்தானிட்டு. இப்போது இந்த நம்ம வர வழி சுடுகாடுங்க இருக்குது இல்லையா. இப்போ இந்த சுடுகாட்டு வழியாக 1 மணிக்கு ஐயர் கந்த சஷ்டி பூஜை பண்ணிட்டு போகிறார். அதே நேரத்தில் நம்மால் ஒரு ஆள் 1 மணிக்கு போடானா நம்ம சுடுகாடுக்குது, அங்கே போய் போக சொல்கிறேன்னு பயந்து வர்றோம். அப்போது சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை, இவன் மனசில் இருக்குது பயம். இந்த பயத்தால் தான் இந்த பேய் வர்றது. சில பெண்களுக்கு பேய் ஆடுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே. கல்யாணம் ஆனால் பேய் போயிடும். இதுக்கு காரணம் என்னென்னா, பேய் காரணம் கிடையாது, பருவம் காரணம். பேய் காரணமே கிடையாது. பேய்க்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சிட்டியில் வந்து பேய் பிடிச்சிக்குமா? மப்சல்லையாவது காட்டில் சுற்றினா பேய் பிடிச்சிக்கிச்சுனா சிட்டியில் போய் எங்கே சுற்றுவான்? ஆனால் பேய் பிடிக்கும். பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவான். அது பேய் இல்லை, பருவ கோளாறு. அதனால் அவங்களுடைய நினைவு இழப்பாங்க. அந்த கல்யாணம் ஆனவுடனே அந்த நினைவு தெளிஞ்சிடும். அது சில பேர் அம்ட்ட மோளம் அடிப்பான், பொம்பளைங்க சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பம்பை அடிப்பாங்க, பொம்பளைங்க ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வெட்டியார் மோளம்னு இருக்குது இல்லை, அதை அடித்தா இந்த கொம்பு குச்சியெல்லாம் ஆடினவங்க நம்பர் அவங்க கால் சும்மா இருக்காது. இதுக்கு பேர் என்னென்னா ஹிஸ்ட்ரியா நோயின்னு ஒரு நோய். அது ஒரு நரம்பு ட்ரபிள். அந்த பம்பையினுடைய சத்தம் இவங்க காதில் கேட்ட உடனே இவங்க தன்னிலை மறந்து ஓஹா ஓஹா ஓஹான்னு கத்தின்னு ஓடுவாங்க. கேட்டால் சாமி வந்துடுச்சுன்னுவாங்க. சாமி மனுஷன் மேலே வருமா? காட்டில் தலைமுடியெல்லாம் தரையில் போயிட்டு இருக்குது, நகங்கள்லாம் சுருண்டு போயிருக்குது. கடவுள் மட்டும்தான் அவன் ஞாபகத்தில் இருக்கிறான், கடவுள் பார்க்க முடியல. ஆனால் வீட்டில் 3 கிலோ கறி வாங்கி துண்ணு போட்டு கடவுள் வந்து நம்ம மேலே ஆடுமா? இவனுடைய நோயால் இவன் ஆடிங்கிறான். அதை கடவுள்ன்ற பேர் வச்சுக்கினாங்க. கடவுளுக்கும் ஆண்டவனுக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? ரெண்டும் ஒன்றா? கடவுள் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லிங்கிறாங்கன்னா,
எல்லாத்தையும் கடந்து உள்ள நிற்கிறோம். கடந்து பார். கடவுள்ன்றவன் எல்லா உலகத்தையும் கடந்து நின்று எல்லா உலகமும் தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறவன் கடவுள். அவனுக்கு இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, பாசம் கிடையாது, பற்று கிடையாது. அவன் கடவுள். எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். ஆண்டவன் மனித உடலுக்குள்ளேயே இருந்து ஆளுபவன் ஆண்டவன். நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன். ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவர் கொடுக்குறாரு, அந்த ராஜா கொடுக்குறாரு. ஆனால் இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது, இவர் சிற்றரசர், இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது பேரரசரை போய் கேட்குறாரு, ஐயா என் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னும் போது அந்த பேரரசை இவர் உதவி செய்யும்போது இவர் மக்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி உடலுன்ற ஊருக்குள்ளே ஆன்மான்ற அரசன் இருந்துக்குன்னு இயக்கிறான். இந்த ஆன்மாவை கடந்து கடவுளுன்னு ஒருத்தர் இருக்கிறான். இதால் முடியாத போது அதை கேட்குறான். அதனுடைய சக்தியால் இவன் இயங்குறான்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன வருது முடியும்? சொல்லு சாமி, என்னந்த சொல்லு, நான் கற்றுக்கிறேன். உடல் உயிர் பூரணம், இந்த மூன்றும் ஒன்றே என்று அகத்தியர் சொல்லியிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதனுடைய விளக்கம் என்ன சுவாமி? விந்து அப்படின்ற நெருப்பு ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. காத்துன்ற நீர் ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. சப்தம்ன்ற ஓசை ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. இது தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தனித்தனி பொருள். இது மூன்றும் ஒன்றா சேர்த்தா பூரணம், முழுமை அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்போ கடையில் போகிறீங்க, 1 கிலோ ரவை கொடுப்பான்றீங்க, 1 கிலோ சர்க்கரை கொடுன்றீங்க, ரெண்டையும் வாங்கின்னு வந்துட்டீங்க. ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து ஒரு கடாயில் ஊற்றுனீங்க, சர்க்கரையை போட்டிங்க, ரவையை போட்டிங்க, தண்ணியை ஊற்றுனீங்க, அது ஒரு 3ம் சேர்ந்து ஒரு பொருளாச்சு. அதுக்கு பேர் என்ன? கேசரியா? கேசரி. அப்போது ரவைன்ற பேர் போயிடுச்சு, தண்ணின்ற பேர் போயிடுச்சு, சர்க்கரைன்ற பேரும் போயிடுச்சு. ஏன்னா மாறுபட்டு 3 ஒன்றாதால அதுக்கு ஒரு புது பேர் வந்தது. அது மாதிரி விந்துன்ற நெருப்பும் காத்துன்ற நீரும் சப்தம்ன்ற ஆன்மாவும் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு ஒரு புது பேர் பூரணம், முழுமை. பூரணம்னா முழுமைன்னு அர்த்தம். சாமி ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு சொத்து சேர்க்கறத சேர்த்துட்டு பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சொத்து சேர்த்துட்டு இருக்காங்க. அது நியாயமா? வருங்கால அவங்க சம்பாதிச்சது பின்ன அவங்க பிள்ளைங்களுக்கு தானே சேர்ப்பாங்க. அது நியாயம் தானே. இப்போ நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்போ நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு தானே சேர்ப்பேன். நான் மற்றவங்களுக்கு கோசமாக பங்கிட்டு நிற்பேன். நான் அரசியல்வாதியா? அப்படி இல்லை, அவங்களுக்கு தான் சேர்ப்பாங்க, அதுதான் நியாயம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, நீ உன்னுடைய பேர் இங்கே நிலைச்சி நிற்கணும் இந்த பூமியில். நீ செய்த புண்ணியமாக இருக்கணும். அப்படின்னா நீ சம்பாரிச்சதை உன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்கின்னு 1% உலகத்துக்காக நீ நன்மை செய்யும்போது உன்னுடைய பேர் நிலைச்சி நிற்கும். அதே நேரத்தில் உன்னுடைய பாவங்கள் அழிஞ்சு புண்ணியங்கள் சேரும். ஆனால் சொத்து மட்டும் சேர்க்குறன்னா பணமும் பாவமும் இணைஞ்சது. அப்போ நீ எவ்வளோ சொத்து சேர்க்குறியோ அவ்வளவும் பாவமும் சேரும். அதனால் அந்த பாவத்தை அழிக்கணும்னா நீ தர்மத்தை பண்ணணும். அதனால் சொத்து சேர்க்கறது தவறு இல்லை. அவன் ஒழிச்சு அவன் சம்பாரிச்சு பின் அவன் சாப்பிடாத ஊருக்கு போட்டுட்டு அவன் பட்னியாக படுப்பான். அப்படி இல்லை. அவன் இப்போ சேஃப்டி வேணும், பாதுகாப்பு அவசியம். பணம் இருந்தால் தான் இந்த உலகம் பாதுகாப்பு. பணம் இல்லைன்னா 10 பேர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு உடம்பு சரியில்லை, இல்லைங்க நான் என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, நான் சம்பாதிச்சதெல்லாம் உலகத்தை கொடுத்துட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ணுவோம். அப்போ அவனுக்கு பணம் அவசியம் தானே. அதனால் பணம் சேர்க்கறது தவறு இல்லை. ஆனால் சேர்க்கிற பணத்தில் நீ சம்பாதிச்ச பணத்தில் தர்மத்தையும் பண்ணணும். அது உனக்கு பாதுகாப்பு தரும். அதுதான் முக்கியம். நமக்கு இன்பத்தை கொடுப்பது புலங்களா அல்லது உள்ளங்களா? உள்ளமா? உள்ளம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று தெரியாது. இப்போ ஒரு காலில் முள்ளு குத்துது, கால் ஒரு புலன்தான். ஆனால் கால் சொல்லுமா எனக்கு முள்ளு குத்திக்கிச்சின்னு? அப்போ எது சொல்லுது? மனம் சொல்லுது. மனம்தான் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறது. அது எதை வச்சு அனுபவிக்கிறதுனா உடலை வச்சு அது மனம் இன்பத்தை அனுபவிச்சுன்னுக்குது. உடலுன்னு ஒன்று இல்லைன்னா மனம்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று இல்லை. அப்போது புலன்களால் மனம் இன்பத்தை அனுபவிக்குது, புலனை வச்சு மனம் இன்பம் அனுபவிக்குது. மனம் இல்லைன்னா புலன் செயல்படாது.
அதனால் ரெண்டும் அவசியம். சுபகாரியன்றப்போ பொண்ணை பெற்ற தாயாக இருக்கட்டும் பையனை பெற்ற தாயாக இருக்கட்டும், இப்போ அவங்க கணவனை இழந்துட்டு இருக்கும் போது அவங்கள ஒரு சுப காரியத்தில் உள்ள தடங்கல் பண்ணுறாங்க. அது ஏன்? இது ஆதியிலேருந்து அப்படி வச்சுக்கினாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியே வரீங்க வீட்டை விட்டு, அந்த நேரத்தில் ஒரு விடோ எதிர வராங்க, உடனே வீட்டை உள்ளே போய் புந்துப்பாங்க. இது தவறு. இவங்க அம்மாவே இறந்துட்டு இருந்தா என்ன, இவங்க அம்மாவை விடோவா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அது தவறான செயல். அதை நான் மற்றவங்க எப்படியோ நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா, அது நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா, நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, அது மட்டும்தான் பார்க்கணும். அவங்க விடோவா கட்டுக்காத்தியா, சரி விடோ ஆயிட்டாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவங்கள சேர்த்துக்கிறேன், அது எப்படி விட மாதிரி தானே அது? அதனால அது இந்த மக்கள் பண்ணிக்கின பழக்கம் அது தவறானது. மற்றவங்க மனசு புண்படாம, மற்றவங்க மனசு வருத்தப்படாம நம்ம வாழ்க்கை பயணம் தொடரணும். மற்றவனை வருத்தப்பட வச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்ந்தோம்னா அது சரியான வழிபாடு இல்லை. சுவாமி, ஆன்மீக வாழ்க்கையில ஆடம்பரமாகவும் வாழ மாட்டேங்கிறாங்க, ஏன் சாதாரணமா வாழ்றாங்க? மனுஷனுக்கு ஆன்மீக பயணம் பண்ணும்போது ஆடம்பரம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆசை. அப்போ ஆன்மீகத்தில் ஆசை இருந்தால் ஆன்மீகத்தை தொடர முடியாது, ஆன்மீகத்தை அடைய முடியாது. அப்போ ஆசை இல்லாதவன் தான் ஆன்மீகத்தை தொடர முடியும். அதனால ஆன்மீகவாதிக்கு ஆசை ஆடம்பரம் அதெல்லாம் தேவையற்றது. அவனுக்கு தேவை ஆண்டவன் மட்டும்தான். அதனால்தான் சொல்றான், திருமூலர் சொல்றார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆமேன். அப்போ ஆன்மீகவாதி எந்தவித ஆசைக்கும் உட்படக்கூடாது. அஞ்ஞானி உட்படுவான் எல்லா ஆசைக்கும், எல்லா ஆடம்பரத்துக்கும். ஆன்மீகவாதி எந்த ஆடம்பரத்துக்கோ எந்த இதுக்கோ உட்படக்கூடாது. உட்பட்டான்னா அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது. அதனால எல்லா ஆடம்பரத்தையும் அவன் ஒதுறிட்டு ஆண்டவன் மட்டும்தான் வாழறவன் தான் ஆன்மீகவாதி. இப்ப நம்ம பூமியை பாரத பூமின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த வாரமா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமையில ஆளாயிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான பெண்கள் தான் ஆயிடாருக்காங்க. அப்புறம் எப்படி பூமி? இது உத்தரப்பிரதேசத்தில் தான் நீங்க பாலியல் இருந்தான். தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் டெல்லியில ஒரு பாலியல் பிரச்சனை நடந்ததுன்னா அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்களுக்கு தான் அத்தனை மாநிலங்களும் போராட்டம் பண்ணுது. ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே போராட்டம் பண்ணுறதில்லை. ஏன்னா டெல்லி தலைநகரம், அங்கே பண்ணாதான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது, இங்கே பண்ணால் யாருக்கும் தெரியறதில்லை. பாலியல் பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்காததா, ஊருப்பட்டது நடக்குது. யார் அதை சீர் பண்ணுறான்? யார் அதை கேட்குறான்? எங்கேயோ நடந்தால் இங்கே கொடி பிடிக்கிறான், ஆனால் இங்கே நடக்கிறத விட்டுறான். இது மனுஷன் முதல்ல, அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, உன்னை முதல்ல திருத்திக்கோ அப்புறம் ஊரப்பாருன்னுவேன். ஊருக்குள்ள நடக்கிற விஷயத்தை நீ விட்டுட்டு எங்கேயோ வெளி ஊருக்குள்ள நடந்தது நீ கொடி பிடித்து காரணம் விளம்பரம் தேடுறீங்களே தவிர நிஜத்துக்காக போராட்டம் பண்ணல. நிஜத்துக்காக போராட்டம் பண்ணுங்க, இதெல்லாம் குறையும். நட்சத்திர ராசி சரியில்லைன்ட்டு அந்தந்த கோயில்ல போயிட்டு பூஜை பண்றாங்க சுவாமி. அதே நம்ம கரெக்டா இருந்துகிட்டா அந்தந்த கோயில், எந்த கோயில்ல போய் எந்த நட்சத்திரம் பண்ணாலும் அங்க சாமி மாத்தி வைக்க மாட்டார் நட்சத்திரத்தை. இது மனுஷனுடைய மனம் கற்பனையில திரியும் போது, இந்த கோயிலுக்கு போனா என் நட்சத்திரம் மாறிடும், அந்த கோயிலுக்கு போனா என் நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறது. உனக்கு என்ன நடக்குமோ அத்தனையும் நடக்கும். அந்த அர்ச்சனை பண்ற ஐயரே செத்து போறாரு, அப்புறம் அவர் நட்சத்திரத்தை யாரு போய் கேட்கறது? அதனால இது மனுஷனுடைய மனம் அந்த மாதிரி ஆதங்கத்தில் தெரியுது. அது இங்க போனா நல்லா இருப்பேன், அங்க போனா, எங்க போனாலும் உனக்கு விதிக்கப்பட்டதுதான். இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் கடவுளோட வாழ்க்கை எதை நோக்கி போவோம்? நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை ஆகும். வாழ்க்கை ஒண்ணு தனியா போவாது. நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை. அப்ப நீ போற வாழ்க்கையை சீர் பண்ணிக்க. வாழ்க்கை எதுமானா வாழ்க்கைன்னு தனியா ஒண்ணு இல்லை. நீ எந்த செயல் செய்யறியோ அதான் வாழ்க்கை. அதை நீ செய்யற செயல சரியா செய்து திருத்திக்கினீன்னா உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீ தவறா செய்து போனீங்கன்னா வாழ்க்கை தவறா போயிடும். அதனால உன்னை நீ திருத்திக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கைன்னு தனியா ஒண்ணு பயணம் பண்ணல, அது கூட நீ போறதில்லை. அதனால உன் வாழ்க்கைன்றது உங்ககிட்ட தாங்குது. நீ வாழறத பொறுத்துதான் உன் வாழ்க்கை. ஆத்மானகமா சொல்லுமா. ஐம்பொன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஐம்பொன்
அப்படின்னா என்னங்க சுவாமி? அது எதுக்கு கோயில் கும்பாபிஷேகத்துல கலசத்துல வைக்க? ஐம்பொன்னுன்னா பித்தளை, செம்பு, தங்கம், வெள்ளி, இதெல்லாம் ஈயம், இந்த 5ஐயும் சேர்த்தது ஒரு பொருளாகனா அது ஐம்பொன்னுன்னு அர்த்தம். அது ஏன் சுவாமி கலசத்துல வைக்க? 5 பொருள், 5 பஞ்சபூதம் சேர்ந்தது தான் உலகம். 5 பஞ்சபூதம் சேர்ந்தது தான் நீ. அதனால் 5ஐயும் சேர்த்து அங்கே வச்சா 5 பஞ்சபூதம் இருக்குது, அது உன்னை காப்பாற்றுன்றதுக்காக 5 பஞ்சபூதத்தில் கலசம், 5 பஞ்சபூதத்தில் சிலை, இதெல்லாம் அதுக்காக செய்கிறாங்க. சுவாமி இப்போ மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க. மாதா அம்மா பிதா அப்பா குரு எல்லாம் சொல்லி கொடுக்கும். சரி, இதை தவிர்த்து நம்ம ஏன் சாமியை கும்பிடுறோம் தெய்வத்தை? இப்போ நீ எத்தனாவது படிச்ச? 12th படிச்சுட்டு இருக்கேன். 12th படிச்சுட்டு இருக்கேன். 12th படிக்கிறியா? +2 படிக்கிறியா? +2 படிக்கிற. உனக்கு என்ன வயசு? 17. 17. இது ஏன் +2 இவ்வளோ நாள் பொறுத்து 17 வயசில் +2 படிக்கிற? 17 ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போதான் எனக்கு. இல்லைம்மா, +2 தான் படிக்கிறியா? நீ நேற்றுக்கு ஒரு MA எல்லாம் படிக்கணும். +2 ஏன் படி? 1ஆம் கிளாஸ்லாம் படிச்சியா? அதெல்லாம் ஏன் படிச்ச? நீ நேராக +2 படிக்க வேண்டியது தானே. ஏம்மா என்னம்மா இந்த மக்கள் இப்படி மோசமாக இருப்பீங்க? ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. 1ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அதுக்கப்புறமா ஹை ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் வேலை, இப்படி 4 விதமாக வச்சுங்கிறல்ல. அது மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு 4 விதமாக வச்சுருக்கு. இப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கின்னு MA பட்டம் போட்டுப்பியா? நீ போட முடியாது இல்லை. அப்போ அம்மா அப்பா 1ஆம் கிளாஸ் மாதிரி, குரு வந்து 3ஆம் கிளாஸ் மாதிரி, கடவுள் வந்து 4ஆம் கிளாஸ் மாதிரி, காலேஜ் மாதிரி, அப்படி வச்சுக்கோ. அதனால் பயன் இல்லை. எது மௌனமாகணும்? வாய் மூடி மௌனமாக இருக்கிறது, அதுக்கு பேர் மௌனம் இல்லை. மனமும் செயலற்ற நிலையில் போகணும், அதுக்கு பேர் தான் மௌனம். புரியுதுங்களா? இந்த உடல் அளவில் நம்ம அதான் அடிப்பப்போ சொல்லுவோம். நம்ம கேமராமேன் ஒருத்தர் அவர் பேசவே மாட்டார். எங்கன்னா போய் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போனால் அவர் வந்து வீடியோ எடுத்துப்பார். எப்படி சாமி இருக்கிறோன்னா அப்படின்வாரு. ஏன் சாமி பேச மாட்டேங்கலாம்? அப்போ எழுதி கேட்டார், மௌனத்தில் இருக்கிறான். மௌனத்தில் இருக்கிறான். நம்ம பேசாமல் இருக்கிறல்ல, எல்லா வேலையும் செய்வார், ஆனால் வாயை மூடிட்டு இருப்பார். ஆனால் அவர் நினச்சிங்கிறாரு அதுக்கு பேர் மௌனம் அப்படின்னு. வாயை மூடிட்டு இருக்கிறது மௌனம் இல்லை, மனம் சிந்தனை இல்லாமல் நிற்கிறது தான் மௌனம். புரியுதுங்களா? அந்த மௌனத்தை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் இந்த ஆசிரமத்தை தவிர்த்து வேறு ஆசிரமம் கிடையாது. இந்த ஆசிரமம் ஒன்று தான் அந்த மௌன பாடத்தையே கொடுக்குது. ஏன்னா முதல்ல இந்த உலகத்தையே பாடம் கொடுத்தது யார் அப்படின்னா இறைவனானே முருகன் தான் பாடம் கொடுத்தான். இந்த மௌன பாடமே சிவன்கிட்ட இருந்து கூட வரல, அதே முருகன் கிட்ட இருந்து தான் இந்த மௌன பாடமே வந்தது. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டேன், ஆனால் சும்மா இருக்கிறதுல நான் படுற பாடு அப்படின்றாரு. யாரே? அருணகிரிநாதர். அவருக்கு கொடுத்தது மௌனம். அந்த பாடம் வாங்கி அவரோட மௌனத்தில் நின்னார். எத்தனை வருஷம்? 12 வருஷம். அதே மாதிரி இங்கேயும் பாடம் கொடுக்குறோம், அதே மௌனம் தான். அந்த பாடத்தை 12 வருஷம் பண்ணால் நீயும் அருணகிரி ஆகலாம், நானும் அருணகிரி ஆகலாம். அந்த பாடம் வாங்கினா எல்லாரும் எத்தனை வருஷம் ஆகணும்? ஆனால் 12 வருஷம் தான் ஆகணும். முருகன் உபதேசம் கொடுத்தே 12 வருஷம் ஆயிடுச்சுன்னா காத்திருக்க கற்றுக்கணும். எதில் வேணால் அவசரப்படலாம், இதில் அவசரப்பட முடியாது. அப்படி ஒரு பாடம் தான் மௌன பாடம். புரியுதுங்களா? ஆடுறதுக்குன்னே ஒரு பொருளை கொடுத்துட்டு ஆடாமல் பார்த்துக்கப்பா, இந்த மருந்து கொடுத்துட்டு மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதப்பா அப்படின்னா மருந்தை குடிக்கும் போதெல்லாம் குரங்க நினைக்கும். அந்த மாதிரி உள்ளே நீ ஆடுறதுக்குன்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு ஆடாமல் பார்த்துக்கணும். அது எப்படி பார்க்கும்? ஆடிக்கினே தான் இருக்கும். ஆனால் அதை ஆடாமல் நிறுத்தத்துக்கு ஒரு பாடம் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது அருணகிரிநாதருக்கு முருகருக்கு அப்புறம் அந்த பாடத்தை கொடுக்கறது நம்ம ஐயா தான். ஏன்னா அவருக்கே அப்படி ஒரு பாடம் கொடுக்கல, அவர் கொடுத்தது 3 பாடம் தான். அப்போ இவர் யார் தான் கொடுத்ததுன்னா அன்றைக்கி அருணகிரிநாதர் கொடுத்த அதே முருகப்பெருமான் தான் இவர்கிட்ட கொடுத்து இதாண்டா மௌன பாடம்னு அவர் உணர்த்திருக்கார். இல்லாட்டி இப்படி ஒரு பாடம் நமக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ ஆசிரமம் இருக்குது, மௌன பாடம் இன்னை வரைக்கும் யாரும் கொடுக்கல. அந்த மௌனத்தில் மனசை நிற்க வைக்கிறதுக்கு யாரும் பாடம் கொடுக்கல. உடலை தூங்க வைக்கிறதுக்கு பாடம் இருக்குது, மனசை சிந்திக்க விடாமல் தூங்க வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பாடமே இல்லை சாமி.
அது இந்த பிரம்மசூத்திர ஆசிரமத்தில் மட்டும்தான் நடக்குது. அதனால் பாடம் வாங்கணுங்க. உங்களுக்கு கிடைச்சது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா ஐயா கிட்டே வந்துச்சுன்னு இலக்காரம் நினச்சிடாதீங்க. முருகன் ஐயா கிட்டே கொடுத்து ஐயா உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ எங்கேருந்து வந்தது? எல்லாத்தையும் படித்த பரம்பொருள்கிட்டேருந்து உங்ககிட்ட வந்துக்குது. அப்போ நீங்கள் எப்படி நிற்கணும் அந்த இடத்துலன்னா 12 வருஷம் அந்த மௌனத்தில் நிற்கணும். அந்த பாடம் வாங்கிட்டு மௌனத்தில் நிற்கிறாங்க. பாடம் பண்ணுறதுக்கான வழியை சொல்லிட்டோம். இதை எப்படி பண்ணலான்றது பாடம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நின்று பழகினீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கிற அந்த மனம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கும். அந்த ஒன்றும் இல்லாத நிற்கும்போது ஒரு சுகம் இருக்குது. அந்த சுகத்தை உணர்ந்தால் உங்களால் அந்த இடத்துல இருந்து வெளியவே வர முடியாது. அந்த சுகத்தை எல்லாரும் அடைஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதுதான் மௌனமாக. ஏகாந்த நிலை, பரவச நிலை, ஆனந்த நிலை எப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. என்ன நிலை? ஏகாந்த நிலை, பரவச நிலை, ஆனந்த நிலை என்றால் என்ன? ஏகாந்த நாடு ஏகாந்தத்தை நாடு. யார் சொன்னதுன்னா அவையார் சொல்லிக்கிறாங்க. நீ கூட்டத்தில் இருந்தால் கௌரவமாக இருக்கும். எதுக்குன்னா உலகத்துக்கு கௌரவமாக இருக்கும். அப்புறம் அதே கூட்டம் உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுரும். அப்போ நீ கூட்டத்தில் இருந்தாலும் தனித்திரு. வள்ளலார் சொன்னார், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா அந்த ஏகாந்தன்றது உனக்கு எப்போவுமே வேணும். இப்போ மைக்கில் உட்காந்து பேசிக்கிறான். இதே மாதிரி நான் இன்னும் 29 நாள் அப்படியே பேசுமானா அப்படிலாம் பேச மாட்டேன். 3 வாய் 3 மாதிரி தான் இருக்கும். அப்போ எங்கே பேசணுமோ அங்கே பேசிவிட்டு மற்ற நாளில் மௌனத்தில் தான் இருக்க போகிறோம். இதே மாதிரி பேச போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது நாம் எப்போவுமே எங்கே இருக்கணும்னா ஏகாந்தத்தில் முதல்ல இருந்து பழகணும். கூட்டத்தில் கூட்டியும் மாநாடு போட்டுன்னு இருந்தால் தான் யாருன்றது எனக்கு தெரியாது. அப்போ அந்த அறிவு வரணும்னா நான் முதல்ல கூட்டத்திலேருந்து விடுதலையாகி ஏகாந்தத்தில் முதல்ல இருக்க படைக்கணும். ஏகாந்தம்னா தனிமை. தனிமையில் இருந்து பழகினா அடுத்த நிலை என்ன வரும்? பரவச நிலை. இந்த உலகத்தில் இருந்து உலகத்தில் உலவாகி இப்போ அவர் கூட போனால் நான் பரவசமாக இருக்கிறேன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? யாரும் சொன்னதில்லை. தனிமையில் இருக்கிற ஒருத்தன் தான் பரவசத்தை பற்றியே சொல்லுவோம். அப்போது முதல்ல ஏகாந்தத்தில் இருக்கணும். ஏகாந்தத்தில் இருந்து அதை நான் உணர ஆரம்பித்தா என் நிலை எப்படி இருக்குன்னா பரவச நிலை இருக்கும். அங்கே சோகத்துக்கு வேலையே கிடையாது. எப்போவுமே நான் எப்படி இருப்பேன்? துருன்னு இருப்பேன். சாப்பாடே இல்லைனாலும் 10 இடம் போய் வர முடியும். எப்போவுமே தெம்பாக இருப்பேன். அது பரவச நிலை. அந்த பரவச நிலை இருந்தால் அடுத்த நிலை எங்கே போய் ஆனந்த நிலை. இது எங்கே யார்கிட்ட இருக்கும்? உலகத்தில் சந்தோஷம் வரும், துக்கம் வரும். ஆனால் ஆனந்தம்னு ஒன்று வந்துட்டால் அந்த அந்த மனுஷனுக்கு துக்கன்றதே இருக்காது. ஏன்னால் ஆனந்தம்னு ஒன்று யார்கிட்ட இருக்கணும்னா இறைவன்கிட்ட மட்டும்தான் ஆனந்தம் இருக்கும். இறைவன்கிட்ட இன்பம் இல்லை, ஆனந்தம் இருக்குது. அதனால தான் ஐயாவோட நிலையும் என்ன நிலை சொல்லியிருக்கோம் நம்ம? சத் சித் ஆனந்த நிலை. அப்போ ஆனந்தம்னா யார்கிட்ட இருக்கும்? இறைவன்கிட்டையும் குருமார்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை உனக்கிட்ட வந்தால் அது பூரணத்துவம் அடைஞ்ச ஒரு நிலை வரும்போது தான் அந்த ஆனந்த நிலை வரும். அது வந்துட்டால் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் துன்பமே இல்லைம்மா. குருவிடம் சீடர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன கேட்கக்கூடாது? அப்போது நம்ம பாடம் வாங்கிறதுக்காக ஐயா முன்னாடி போய் உட்காந்தோம்னா ஐயா ஒரு அக்னி குண்டம் மாதிரி இருப்பார். அங்கே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம வாயை தரக்கூடாது. என்ன பாடம்? இந்த பாடம் ஐயா. ஆனால் பாடமே அவர் தான் சொல்லியிருப்பார். நாம் போய் இப்போ வாங்குற மாதிரி சாமி 3 மாதம் ஆகி சாமி பாடம் வாங்கினா அதெல்லாம் கிடையாது. அவரே சொல்லுவார், ஏய் போய் பாடம் வாங்கிக்கணுவார். அது 8 மாதம் ஆகலாம், 10 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஆனால் அவர் சொல்லாமல் நம்ம பாடம் வாங்குறதே கிடையாது. அவராக சொல்லுவார். எனக்கு அனுபவம் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு அவராக சொல்லுவார். சரி போய் பாடம் வாங்கிக்கணும். எந்த மாதம் சொல்கிறாரோ அந்த மாதம் தான் பாடமே வாங்குவோம். அப்போ போய் முன்னாடி திருப்பி கேட்பார், என்ன பாடம்? அவரே தான் விளையாட்டாக கேட்பார். இந்த பாடம் சொன்னீங்க சொன்னீங்க. அப்புறம் பாடம் கொடுப்பாரு. பாடம் கொடுத்து முடிகிறதுக்கும் வாயே தொடக்கூடாது. அவர் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது தான் அங்கே சொல்லணும். புரியலன்னு சொன்னோன்னா மண்ணில் கொட்டு விடும். புரிஞ்சிச்சா? போய் பாடம் பண்ணு. பேச்சே இருக்கக்கூடாது. போய் பாடம் பண்ணிவிட்டு இங்கே இப்படி சொன்னாரா? பாடம் பண்ணிவிட்டு ஐயா இப்படி பாடம் பண்ண இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அவர் 1000 விளக்கம் சொல்லுவார். அவரோட நோக்கம் என்னென்னா பாடம் வாங்கினே பாடம் பண்ணு. பாடம் வாங்கினவனும் உனக்கு சந்தேகமே வராது. ஏன்னா நீ தான் பண்ணவே இல்லையா. இப்போ தான் பாடம் கொடுத்தனா சந்தேகமே நீ கேட்கக்கூடாது. நீ எப்போ சந்தேகம் கேட்கணும்னா பாடத்தை பற்றி பாடத்தை செஞ்சு அனுபவி.
அந்த அனுபவத்தை வந்து சொல்லி அப்புறம் விளக்கம் சொல்கிறேன். அந்த மாதிரி பாடத்தை பண்ணிவிட்டு நான் விளக்கம் கேட்டால் அப்புறம் ஒரு 1000 விளக்கம் சொல்லுவார். ஆனால் அங்கே வாயே தொடக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பாடம் வாங்கணும் மணிக்கணக்க லெக்சரர் வச்சுக்கிறாங்க. அப்போ சீடனுக்கும் குருவுக்குமான அந்த எப்படி உறவு இருக்கணும்னா, அவர் அங்கே பேசும்போது இவங்க வாயே தொடக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே மனசில் வாங்கிக்கணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் டவுட்டே கேட்கணும். இதுதாம்மா சீடனுக்கும் குருவுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அப்போ இதுனா ஆண்டான் அடிமை முறைமானா அங்கே அவங்க ஆண்டவங்க தான், நம்மளாம் அடிமைங்க தான். தெய்வத்துக்கு முன்னாடி நான் பக்தனாக தான் இருக்கணும். அங்கே போய் எல்லாரும் ஒன்று தானேன்னு நினச்சேன்னா நீ வீட்டில் தான் இருக்கணும், இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஒரு குருவுக்கான பொசிஷனை சீடன் கொடுத்தே ஆகணும். அவர் அங்கே பேசுகிறாருன்னா இவங்க வாயை மூணு வாயை திறக்கவே கூடாது. அந்த ஒழுக்கத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா இந்த சீடனுக்கு தான் ஞானம் வருமா. மற்றவங்க எல்லாம் இருக்கும், செலவுக்கு உதவாது. இப்போ எவ்வளோ பேர் கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது. ஆனால் யாருக்காவது அவர் சுகர் வந்துச்சுப்பா, அந்த நோயை ஓட்ட முடியுமா? பணம் இருக்குது, மாத்திரை தானே வாங்கி போடுறாங்க, அந்த நோயை அவங்களால விலைக்கு வைக்க முடியல. அந்த மாதிரி பாக்கெட்டில் பணம் இருக்கும், என்னோடய நோய் எது, எந்த நோயை, மரணன்ற நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்காது. அப்போ அந்த ஒழுக்கம் வேணும். இவர் தான் குருன்னா அவர் தான் சாவர வரைக்கும் அவர் தான் குரு. அதுதான் ஐயா சொல்லுவார், வந்த காலை விட்டுட்டு வந்த காலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. மாப்பிள்ளை எங்கே பிடிச்சிருக்கணும்? பந்த கால்னா பந்த காலை தான் பிடிக்கணும். அதுக்கு தான் அவர் நட்டு வச்சுக்கிறாங்க 4 கால். ஆனால் மாப்பிள்ளைக்கு விவசாயம் தெரியாதனால மேடையில் எல்லா காலையும் பிடிச்சி கால் கழுவியில் உட்காந்துக்கிறாரு. தெரியல எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம், அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு. அந்த காலை பிடிச்சா இந்த காலை ஒழுங்காக போய் வேலை செய்யும். எந்த காலை பிடிக்கணும் தெரியாமல் பிடிச்சா இந்த காலம் எங்கே போனோம் தெரியாத வெளியே தான் போகும். இதுதான் குரு சிஷ்ய அந்த பாவனையில் உள்ள இருக்குது. கடவுளை காண முடியுமா? அவரை காண்பதற்கு எது தடையாக இருக்கிறது? கடவுளின் தரிசனம் எப்படி கிடைக்கும்? கடவுளை காண முடியுமா, இது முதல் கேள்வி. விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, போகிறவர்களை ஒருத்தர் விடாமல் கேள்வி கேட்குறாரு. யாருன்னா அவர் முன்னாடி காவி துணி போட்டு போனால், சாமி நீங்கள் கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டால் அவர் நான் பார்த்தேன் நான் சொல்லுவார், சொல்லியே இருக்க மாட்டார். இவன் நான் பைத்தியக்காரன், கடவுளை போய் பார்த்தேன் இல்லைடா. அந்த மாதிரி அவர் போய் கேட்கக்கூடிய எல்லாரும் ஒரே பதில் தான், கடவுளை நான் பார்க்கல, கடவுளை நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. கடவுளை நான் பார்த்தேன், நீ பார்க்கணுமான்னு கேட்ட ஒரே ஒரு மகன் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அவர் எல்லாரும் கேட்ட மாதிரியே ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டார் கேள்வி. அந்த கேள்விக்கு விட யார்கிட்ட கிடைக்கணுமோ கரெக்டாக கடவுள் கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டான். ஊரில் 1000 குருமார்கள் இருந்தாங்க, யாருமே அவரோட விடை சொல்லவே இல்லையா. ராமகிருஷ்ணன் போய் முன்னாடி போய் நின்ன உடனே அவர் சொல்கிறாரு, நான் பார்த்துட்டேன், அதனால உனக்கு பலனை, நீ பார்க்க போறியா? ஆமாம் நான் பார்க்க போகிறேன், அப்போ நீ இதை பண்ணு அப்படின்னு அவர் சொன்ன விஷயந்தான் கடவுளோட காட்சி கிடைச்சது. யார் மூலியமாக கிடைச்சது? இவரா சுயமாக போய் அதை பார்க்கல, காட்டக்கூடிய குரு வந்தால் காணக்கூடிய கண்ணு உனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட குரு மூலியமாக தான் இறைவனே உணர முடியும். அவரா உனக்கு காட்சி தரதா இருந்தால் குருமார்களே தேவையில்லையா, அவரே நம்மளை காப்பாற்றி கரை சேர்த்துருப்பாரு. அந்த மாதிரி யாராவது போய்க்கிறாங்களாங்க? எங்கேயும் போகவே முடியாது. அப்போது இறைவனுடைய வேலையை யார் பண்ணுறாங்கன்னா இங்கே குருமார்கள் தான் பண்ணுறாங்க. இறைவனால் அதை செய்யவே முடியாது. அவன் படைப்பான், காப்பாற்றுவான், ஒரு நாள் கதையை முடிச்சிடுவான். காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் குருமார்கள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் தகுதி உள்ள குருமார்கள் மட்டும்தான் இருக்குது. 2 பிஸ்கட் தான் என்கிட்ட இருக்குது, அதை யாருக்கு கொடுக்க முடியும்? 2 பேருக்கு தான் என்கிட்ட இருக்குது. அது நான் தித்திப்பாக இருக்குமா உப்பாக இருக்குமான்னு நானே இன்னும் பார்க்கல. அப்புறம் நான் 4 பேருக்கு எப்படி சொல்லுவேன்? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் கவனம் வேணும். கவனத்தோடு இந்த விஷயத்தில் எந்த விஷயம் போனாலும் நமக்கு திரும்ப கிடச்சிரும். இந்த இளமை போச்சுன்னா இதை செய்யக்கூடிய, இதை ஈட்டக்கூடிய சக்தி அதுக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் மனசுக்கு பக்குவம் இருக்கலாம். அந்த வயசு, ஐயா சொல்லுவார், உன் வயசு உன் உடம்புல தெம்பு இருக்கும்போதே ஒரு கட்டத்தை தாண்டிடு. அந்த கட்டத்தை தாண்டி போய் நீ நின்றுட்டால் உன்னை எந்த மாயையும் ஒன்றும் பண்ணாது. அப்போ இந்த இளமையும் வேகத்தையும் யாரையோ நம்பி நான் பறி கொடுத்துட்டேன்னா அப்புறம் கடைசி காலத்தில் என்னை யார் காப்பாற்றுவான்? அப்புறம் அவங்ககிட்ட போய் எனக்கு புத்தி வந்தான்னா வரலன்னா என்ன? அப்போது இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா என்னோடய பிறவியோட நோக்கமே அங்கே பாடாக போகும்.
அப்போது குருவை அறிஞ்சு அதை கூட தகுதி அறிஞ்சு நாங்கள் நின்னால் இறைவனோட காட்சி கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான். கடவுள் வலிமையானவரா, கர்மா வலிமையானதா? கர்மா தான் வலிமையானது. கடவுளுக்கே அங்கே வேலை கிடையாது. கடவுளோட வலிமை கர்மாவுக்கு முன்னாடி செல்லாது. ஏன்னா கர்மான்ற ஒரு கான்செப்டை செட் பண்ணதே கடவுள் தானே. அவரே பண்ண விஷயத்த அவராக மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் சொல்கிறது, யாருக்கு மாற்றுவார்? அப்போ மகான்களும் மனுஷனை ஒன்றா அப்படின்னா அங்கே தான் விஷயமே வேறுபடுது. இந்த மூச்சோடு ஓடக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் கர்மா நிச்சயம், அவங்ககிட்ட இறைவனோட ஆட்சி செல்லாது. அப்போ கர்மாலேருந்து தப்பிச்சு போனோம்னால் இது மட்டும் போதாதுப்பான்னு இந்த மூச்சை மடை மாற்றினால் அவனுக்கு கர்மாவை வச்சு இறைவனோட ஆட்சி அங்கே செயல்படும். புரியுதுங்களா? ஏன்னா அவன் ஆட்சி நடத்தினா அவனுக்கான பொருள் அங்கே இருக்கணும். ஆனால் அவன் ஆட்சி நடத்துக்க இங்கே பொருளே இல்லையா, மனம் மட்டும்தானே இருக்குது. இந்த மனம் யார் வேலை செய்யக்கூடிய பொருள்னா மாயையினாது வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள். அப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல மனசை ஒடுக்கி மாயை வேலை செய்யாமல் உடனே தகுதி இல்லாமல் போயிட்டா எனக்கு கர்மாவே இல்லைம்மா. கர்மா இல்லாத ஒரு நிலையில் இறைவனோட சக்தி இங்கே வேலை செய்யும். அதுதான் குருமார்களோட அந்த உன்னதமான நிலை. ஒருவரது வாழ்வில் எப்போது ஆன்மீகம் தொடர்புகிறது? ஆன்மீகம் இப்போ நம்ம சாமி கும்பிட்றதெல்லாம் ஆன்மீகம் சொல்லிக்கிறோம். ஏப்பா நீ யார் பண்ணால் நானும் ஆன்மீகவாதி தான். நேற்றுலேருந்து கவுச்சி சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன். இன்னிலேருந்து நான் சிவனடியார் ஆகிட்டேன். இதுக்கு பேர் ஆன்மீகமானா இதுக்கு பேர் ஆன்மீகம் தான். அது எனக்கு முன்னாடி 1000 பேர் செஞ்சாங்க, இப்போ நானும் செய்ய போகிறேன், எனக்கு அப்புறமா 1000 பேர் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகம்னா அவன் மனுஷனுக்கு அறிவை கொடுத்து ஆண்டவன் யாருன்னு தெரிய வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். சும்மானா ஊந்து கும்பிட்றது ஆன்மீகமும் இல்லை, அவங்களுக்கு பேர் ஆன்மீகவாதியும் இல்லை. வீட்டில் எதை கும்பிட்றாங்களோ அதே தான் அங்கேயும் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ உண்மையான ஆன்மீகம் எங்கே போய் முடியணும்? தொடங்கின இடம் கோயிலாக இருக்கலாம், ஆனால் முடியக்கூடிய இடம் எதுவாக இருக்கணும்னா கோயிலெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்குள்ளே தான் இருக்கிறான்றத அந்த ஆன்மீகம் காட்டி கொடுத்தால் அதுதான் ஆன்மீகம். மற்றதெல்லாம் வழிபாட்டு முறை. அதை நான் மட்டுமா பண்ணுறேன், உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் வழிபாடு தான் பண்ணுறாங்க. யாரும் ஆன்மீகவாதியாக ஆகலை. ஆன்மீகம்னா என்னன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியணும், கடவுள் யாருன்னு சொல்கிறது ஆன்மீகம் இல்லை. அப்போ கடவுள் நாங்கள் காட்டின ஒரு விஷயம், கடவுள்ன்றது ஒன்றும் இல்லைப்பா நான் தான் அவனாக இருக்கிறேன்றத உண்மையை புரிஞ்சால் அதுதான் ஆன்மீகம். அவனுக்கு பேர் தான் ஆன்மீகவாதி. வேதமாச்சு.